கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றிய சுவாரஸ்யமான 20 கேள்விகள். கேள்வி 1. கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? A. மதுரை. B. சிவகங்கை. C. விருதுநகர். ஆன்சர் B. சிவகங்கை. கேள்வி 2. கீழடி எந்த நதிக்கரையுடன் தொடர்புடைய பழங்கால நகரமாகும்? A. காவிரி. B. தாமிரபரணி. C. வைகை. ஆன்சர் C. வைகை. கேள்வி 3. கீழடியில் முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? A. 2010. B. 2015. C. 2020. ஆன்சர் B. 2015. கேள்வி 4. கீழடியில் முதல் 3 கட்ட அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்ட அமைப்பு எது? A. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ASI. B. இந்திய விண்வெளி ஆய்வு மையம். C. இந்திய வரலாற்று ஆய்வு மையம். ஆன்சர் A. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ASI. கேள்வி 5. கீழடியின் 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டது யார்? A. தமிழ்நாடு தொல்லியல் துறை. B. இந்திய வனத்துறை. C. மத்திய நீர்வளத்துறை. ஆன்சர் A. தமிழ்நாடு தொல்லியல் துறை. கேள்வி 6. கீழடியில் கிடைத்த ஒரு கரிம மாதிரி AMS பரிசோதனையில் சுமார் எந்த ஆண்டை சேர்ந்ததாக தெரிய வந்தது? A. கிமு 580. B. கிபி 580. C. கிமு 58. ஆன்சர் A. கிமு 580. கேள்வி 7. கீழடியில் கிடைத்த எழுத்துப் பொறிப்புகள் எந்த எழுத்துடன் முக்கியமாக தொடர்புடையவை? A. கிரந்தம். B. தமிழ் பிராமி. C. தேவநாகரி. ஆன்சர் B. தமிழ் பிராமி. கேள்வி 8. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான கட்டுமான பொருள் எது? A. செங்கல் கட்டமைப்புகள். B. சிமெண்ட் கட்டிடங்கள். C. இரும்பு கட்டிடங்கள். ஆன்சர் A. செங்கல் கட்டமைப்புகள். கேள்வி 9. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரிங்வெல் என்பது எதனால் செய்யப்பட்டதாகும்? A. மரம். B. மண் அல்லது சுடுமண் வளையங்கள். C. வெள்ளி. ஆன்சர் B. மண் அல்லது சுடுமண் வளையங்கள். கேள்வி 10. கீழடியில் கிடைத்த பொருட்களில் எது பழங்கால மக்களின் விளையாட்டை காட்டுகிறது? A. கண்ணாடி பந்து. B. தாயக்கட்டைகள் மற்றும் விளையாட்டு காய்கள். C. கிரிக்கெட் மட்டை. ஆன்சர் B. தாயக்கட்டைகள் மற்றும் விளையாட்டு காய்கள். கேள்வி 11. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மணிகளில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருட்களில் ஒன்று எது? A. கார்னிலியன். B. பிளாஸ்டிக். C. அலுமினியம். ஆன்சர் A. கார்னிலியன். கேள்வி 12. கீழடியில் கிடைத்த ஸ்பிண்டில் வேர்ல் எதனுடன் தொடர்புடையது? A. நெசவு. B. விவசாயம். C. மீன்பிடித்தல். ஆன்சர் A. நெசவு. கேள்வி 13. கீழடியின் 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி எப்போது தொடங்கியது? A. ஜூன் 18, 2024. B. ஜூன் 18, 2022. C. ஜூன் 18, 2025. ஆன்சர் A. ஜூன் 18, 2024. கேள்வி 14. 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் குறிப்பிடத்தக்கதாக கண்டுபிடிக்கப்பட்டது எது? A. சுடுமண் குழாய்கள். B. தங்கக் கோபுரம். C. கல் யானை சிலை. ஆன்சர் A. சுடுமண் குழாய்கள். கேள்வி 15. 10ஆம் கட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் குழாய்கள் எதைக் காட்டுகின்றன? A. நீர் மேலாண்மை அல்லது குழாய் அமைப்பு. B. போர் ஆயுதம். C. நாணயத் தயாரிப்பு. ஆன்சர் A. நீர் மேலாண்மை அல்லது குழாய் அமைப்பு. கேள்வி 16.
10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சேமிப்பு கலன்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்? ஏ. தானியங்கள் போன்ற பொருட்களை சேமிக்க. பி. கப்பல் கட்ட. சி. ஆயுதங்களை தயாரிக்க. ஆன்சர் ஏ. தானியங்கள் போன்ற பொருட்களை சேமிக்க. கேள்வி 17. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கூரை ஓடுகளில் காணப்படும் சிறப்பு அமைப்பு எதைக் குறிக்கிறது? ஐ. மழைநீர் மேலாண்மை. பி. இசைக்கருவி தயாரிப்பு. சி. நாணயம் தயாரித்தல். ஆன்சர் ஏ. மழைநீர் மேலாண்மை. கேள்வி 18. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ருலெட்டட் வேர் போன்ற பானை வகைகள் எதைப் பற்றிய தகவலை வழங்குகின்றன? ஏ. பழங்கால வணிகத் தொடர்புகள். பி. நவீன தொழிற்சாலைகள். சி. விண்வெளி ஆய்வு. ஆன்சர் ஏ. பழங்கால வணிகத் தொடர்புகள். கேள்வி 19. கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம் பழங்கால மக்களின் எந்த அம்சங்களை அறிய முடிகிறது? ஏ. வாழ்க்கை முறை, தொழில், வணிகம். பி. நவீன கணினி பயன்பாடு. சி. விமானப் போக்குவரத்து. ஆன்சர் ஏ. வாழ்க்கை முறை, தொழில், வணிகம். கேள்வி 20. கீழடி அகழ்வாராய்ச்சியின் முக்கியத்துவம் என்ன? ஏ. பழங்கால வைகை நதி நாகரிகத்தைப் பற்றிய முக்கிய ஆதாரங்களை வழங்குகிறது. பி. நவீன நகரம் எப்போது உருவானது என்பதை மட்டும் காட்டுகிறது. சி. இந்தியாவில் முதல் விமான நிலையம் இருந்ததை நிரூபிக்கிறது. ஆன்சர் ஏ. பழங்கால வைகை நதி நாகரிகத்தைப் பற்றிய முக்கிய ஆதாரங்களை வழங்குகிறது. இவ்வளவுதான் கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றிய 20 கேள்விகள்.